ஒரு கப்பு பச்சரிசி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க. கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றிக்கிட்டே ரொம்ப சிம்பிளாக நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம். சட்டுன்னு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நாம் இதை ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி. ஆனால் சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்காக பச்சரிசி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பச்சரிசி ரேஷன் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய பச்சரிசி தான். இதுக்கு பதிலாக நீங்கள் கடைகள்லேருந்து வாங்கியிருக்கக்கூடிய பச்சரிசியும் எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் இதை சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சரிசியில் நிறைய அழுக்குகள் தூசிகள் இருக்கும். அதை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கை வச்சு இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கணும். அரிசியை 2-3 முறை கழுவி எடுத்துட்டேன். இப்போது நல்ல தண்ணி ஊற்றி இந்த அரிசியை ஊற வச்சுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு பாத்திரம் போட்டு இந்த அரிசியை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது எந்த பாத்திரத்தில் நம்ம வெல்லம் எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த தண்ணி சூடு ஆக வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாகுபதம் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த தண்ணியில் இந்த வெல்லம் கரைஞ்சி வரணும், அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்க கொதிக்க இந்த வெல்லம் இந்த தண்ணீர் நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போது நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கரையிறதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் எடுத்துக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாம். ஏற்கனவே ஊற வச்ச அரிசி நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். நான் இதை 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் அரிசி ஊற போடுறதுக்கு மறந்துட்டீங்க, உடனடியாகவே உங்களுக்கு அரிசி ஊற கிடைக்கணும் அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி அரிசியை ஊற வச்சுடுங்க. 10 நிமிஷத்தில் அரிசி நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம அந்த தண்ணியிலேருந்து இந்த அரிசியை எல்லாத்தையும் இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இருந்ததில் கொஞ்சம் மண் இருந்தது, அதை நான் அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த தண்ணியையும் இந்த அரிசியில் நம்ம இப்படியே சேர்த்து விட்டுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. நம்ம பாகுபதம் பார்த்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நாம் அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய அரிசி இப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் துருன்னு இருக்கும். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், அல்லது பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூட நல்லா ஒரு முறை சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்ல க்ரீமியாக இருக்கும். இப்போது நம்ம கையில் தொட்டு பார்த்தா கூட லைட்டாக நமக்கு கொரகொரப்பு தன்மையோடு இருக்கும். இப்போது அரிசி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இவ்வளோதான், நம்ம வேலையை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். தேங்காயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துருக்கிறேன். நல்ல விளைஞ்சு போன தேங்காயாக இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொட்டை தேங்காய் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இலசு தேங்காவை போடும்போது வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதுவே முற்றின தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா சுவையும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சட்டன்னு ஒரே நிமிஷத்தில் வறுந்து வந்துடும். இப்போது நல்லா வறுந்து வந்திருக்கு. நல்லா நிறம் மாறி இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டு விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது. தேங்காயெல்லாம் தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா தேங்காயையும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா தேங்காயும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மாவு, இது நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா செட் ஆகிருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. நம்ம அரைச்சி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கெட்டியான மாதிரியே இருக்கும்.
இதுவே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் கூட எடுத்து செஞ்சுக்கலாம், கெட்டு போகாது, நமக்கு அப்படியே இருக்குங்க. இது 2-3 நாள் வச்சு வச்சு கூட செய்யலாம், எதுவுமே ஆகாது. இப்போ நம்ம அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுக்கலாம். நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை அப்படியே இதில் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இது நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக பொங்கி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சீக்கிரமாக தீஞ்சு போன மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு நெய்யப்பம், எந்த விதமான பாகுபதம் எதுவுமே பார்க்காம ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம கார்த்திகை தீப டைமில் ஏதாவது வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை நம்ம உரமாக வச்சுருந்தோம். அதே பேனில் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து போட்டிருக்கிறேன். அதே தேங்காய் தான். நாம் வச்சுருக்கக்கூடிய அதே மாவை 1 கரண்டி அளவுக்கு இதில் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இந்த மாவை ஊற்றுனதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் இந்த மாதிரி தேங்காய் போட்டு விட்டுக்கோங்க, அப்போ தான் கடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் திருப்பி போட்டு எடுத்து பாருங்கள், ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். நிறைய பேருக்கு நெய்யப்பம் சாப்பிட்றது பிடிக்காது, ஏன்னா அது வந்து எண்ணெயில் வேகும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் குறைவாக தான் நமக்கு தேவைப்படும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயிலேயே எல்லாம் இந்த மாதிரி வெந்து கிடைக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி குறைவான தீயில வேக வைக்கிறதால இது டேஸ்ட்டாக இருக்காதோ அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும். மேலே கொஞ்சம் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடியில் தீயாமல் இருக்கும். நமக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா 2 சைடும் நமக்கு ஒரே மாதிரி வெந்து கிடைக்குங்க. இது பார்த்திங்கன்னா எண்ணெய் குறைவாக வேக வைக்கிறது. இதுவே நீங்கள் நெய்யப்பம் மாதிரியும் சுட்டு எடுத்துக்கலாம், அல்லது குழிப்பணியாரம் மாதிரியும் இதே மாவில் செஞ்சுக்கலாம். இப்போ நாம் இதை பிச்சு பார்க்கலாங்க. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், உள்ளே வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.